வணக்கம் மக்களே, நம்ம தாரா கிரீன் முறுக்கு மாவில் கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலாம். நம்ம கைப்பக்கத்தில் பாரம்பரியத்தில் பாட்டி சுவையில் நம்ம செய்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தாரா கிரீன் வறுத்து அரைத்த மாவில் இது எப்படிங்கிறத ஒரு தாரா கிரீன் ஒரு மாவு பாக்கெட் எடுத்துக்கலாம். அதில் ஓமம் அல்லது ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ளேவர். அப்புறம் கொஞ்சம் உப்பு, வார்ம் வாட்டரில் நல்லா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இந்த பதத்தில் அதோட லாஸ்ட்டாக நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மாவு பக்குவத்தில் பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் எண்ணெயை நல்லா எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் அல்லது ரீஃபண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு உரலில் இட்டு முறுக்கு ஒரு 2 அல்லது 3 முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயோட இது பொங்கி அமர்ந்தவுடனே அந்த இதை முறுக்கை திருப்பி விட்டு எடுத்துக்கிறணும். இப்போது நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான சுலபமான முறையில் நம்ம வறுத்து அரைத்த தாரா கிரீன் முறுக்கு மாவு பாக்கெட்டில் ஈஸியாக பாரம்பரிய சுவையில் காரக்குடி டேஸ்ட்டில் செட்டிநாட்டு அந்த ஸ்டைல்லையே நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பாக்கெட்டில் நம்மளால் ஒரு 60 முறுக்கு 50 முறுக்கு வரைக்கும் சுட முடியும்.